இந்த விவாதத்தில் முதல் பேச்சாளராக உங்கள் அனைவரின் பலத்த கரவொலியோடு தமிழரசன். வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம் சார். இன்னைக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு சார். எதுக்கு எடுத்தாலும் போராடினாலும் நாடு சுடுகாடு ஆயிரும் எனக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில சுடுகாடு வேணும்னா கூட போராட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு வாழ்க்கையில போராட வேண்டியதானே சார் இருக்கு சார். இவங்க சொல்றாங்க பொறுமையா இருக்கணும்னு. சார் இனி வர காலத்துல பொறுமையா இருந்தா பொட்டுக்கடலை கூட வாங்க முடியாது சார். சார் சென்னை வாசி, மதுரை வாசி, சேர்ந்துட்ட நெல்லை வாசி, திருச்சி வாசி, வந்தவாசி, வளமான தஞ்சை வாசி, அப்பப்பா இப்படி எந்த வாசி ஆனாலும் குறையாத ஒரே வாசி விலைவாசி தானுங்க ஐயா. இன்னைக்கு வெங்காயம் உரிச்சு வந்த கண்ணீரை விட வெங்காய விலையை கேட்டு வரதான் கண்ணீர் அதிகமா இருக்குங்க ஐயா. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கடைக்கு பொருட்கள் விற்பனைக்கு வந்துச்சு, ஜிஎஸ்டிக்கு பின்னாடி கடையே விற்பனைக்கு வந்துருச்சு சார். இன்னைக்கு விலைவாசிக்கு கூட நம்ம போராட வேண்டிய நிலைமையில தானே சார் இருக்கோம் சார். இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சாராயத்தில் 2 வகை சார். சார் என்ன சாராயம் கேட்குறீங்களா? இன்னொன்று கள்ளச்சாராயம், இன்னொன்று நல்ல சாராயம். காய்ச்சி விற்றா அது கள்ள சாராயம், அரசு விற்றால் அதுதான் நல்ல சாராயம் சார். பாரதி அன்னைக்கு பாடுனா சார், பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னு. இன்னைக்கு இருந்திருந்தா என்ன பாடியிருப்பான் தெரியுங்களா? பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னு பாடியிருப்பார் சார். சார் கூவி கூவி வித்தாலும் இளநீரும் பதநீரும் விற்பனை ஆகலை, கூவாமலே விற்பனையாகின்ற ஒரே பானம் எது தெரியுங்களா? மதுபானம் தான். இன்றைக்கு பல குடும்பங்களின் கண்ணீர் சாராயமாகவும் பல மனைவிகளின் தாலி கயிறு இன்று தேசத்தின் வருமானமாக இருக்கும். இந்த நிலைமை மாறாத வரைக்கும் சார் வாழ்க்கையில் இன்னைக்கு போராட வேண்டியதானே சார் இருக்கு. உடலுக்கு உறுதியையும் உள்ளத்திற்கு மிகப்பெரிய நல்ல நிறைவையும் தருகின்ற கீரை. அந்த கீரை விற்கிற அம்மா காலையில் 6 மணியிலிருந்து தெருவு முழுதும் கத்தி கத்தி விற்கிது. அரைக்கீரை, அரைக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, அம்மா வாங்குங்கம்மா அப்படின்ட்டு ஒரு 2 ரூபாய் கீரைக்கட்டை கூவி கூவி விற்கிது. அதை வாங்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ஆனால் எங்கேயாவது இப்படி ஒரு வியாபாரம் நடந்திருக்கா? யாராவது சைக்கிளில் ஒரு பெரிய டப்பாவை கட்டி, ஐயா விஸ்கி பிராந்தி ரம்முங்க வாங்குங்க ஐயா, வாங்குங்க ஐயா, குவார்ட்ரு இவ்வளவுங்கயா, ஆஃப் இவ்வளவுங்கயா அப்படின்னு சைக்கிளில் யாராவது கூவிக்கிட்டு வர்றானா? எவ்வளவு தூரத்தில் கடை இருந்தாலும் நடந்தே போய் 10 மணிக்குள்ளே அடைச்சிருவாங்கன்னு 4 கால் பாய்ச்சல்ல ஓடி போய் தேடி போய் குடிக்கிறான். உடலுக்கு உறுதி செய்யும் பொருள்கள் கூவி விற்கப்படுகின்றன. உடலை அழித்து குடும்பத்தை சிதைக்கின்ற பொருள்கள் வீதியின் ஓரத்தில் கிடந்தாலும் தேடி போய் இந்த மனித சமுதாயம் குடிக்குது. எங்கே போய் போராடுறது? பயிரை அறுவடை செய்த விவசாயி இன்றைக்கு உயிரை அறுவடை செஞ்சு கொண்டுட்டு இருக்கான். நாம என்னதான் நவீன தொழில்நுட்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து 2G 3G 4G 6G 8Gன்னு ஜீக்களுக்கெல்லாம் ஜீ போட்டு கொண்டிருந்தாலும் ஒருவேளை வயிற்று உணவுக்கு இன்னைக்கு கஞ்சிதான் தேவைப்படும் என்பதை இந்த சமுதாயம் மறந்துடுச்சல்ல சார். ஓடி ஆடி விளையாடி மையெடுத்து ஓவியம் வரைய வேண்டிய பிஞ்சு மலலியின் உடலில் சிவப்பு மையால் ஓவியம் வரையப்பட்டிருக்குங்கிற இன்றைக்கு பாலியல் வன்புறவு அதிகமாயிடுச்சு. 6 நம்பி அமெரிக்கா கூட போயிடலாம், இன்னைக்கு 60 நம்பி பக்கத்தில் இருக்கிற ஐநாவரம் கூட போக முடியல. இன்றைய நம்ம சமுதாயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன் சார், குட் டச் பேட் டச்னு சொல்லாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் டச்னு சொல்லுங்க. அந்த நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு மாறிட்டு இருக்கேன்னு சொன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் போராட வேண்டியதானே சார் இருக்கு. எல்லாவற்றையும் இலவசமாக தருகின்ற என்னுடைய பாரத தேசம் குடிக்கும் குடிநீரை கேவலம் 10 ரூபாய்க்கு புட்டிகளில் அடைத்து விற்கின்ற இந்த சமுதாயத்தில் நாம தண்ணிக்காக போராடிட்டு இருக்கிற இந்த நிலைமை மாறாத வரைக்கும் சார் வாழ்க்கையில் போராட வேணுங்கிற நிலைமை மாறிடுச்சு சார். சார் அதே மாதிரி இன்னைக்கு எல்லா அரசு பணியாளர் தேர்வில் தமிழ் இருந்தது மாறி இன்றைக்கு எங்கும் ஹிந்தி எதிலும் ஆங்கிலங்கிற ஒரு திணிப்பு வந்துருச்சு சார். இன்னைக்கு தமிழ் படிப்பவனை குருகுருன்னு பார்க்குறான், ஆங்கில படிப்பவனை குருவாவே பார்க்குற இந்த நிலைமை தமிழுக்கான அங்கீகாரம் கொடுக்காத வரைக்கும் நிச்சயமா வாழ்க்கையில் போராட்டங்கிறது தொடங்குது சார். இன்றைக்கு கள்ளக்கடத்தல் தேசிய தொழிலாகவும், கற்பழிப்பு தேசிய விளையாட்டாகவும், கட்சித்தாவுதல் தேசிய பொழுதுபோக்காகவும், கள்ளச்சாராயம் நீரோட்டமாகவும், மதக்கலவரம் தேரோட்டமாகவும், சாகுபடி இன்று சாகும்படியாகவும் தமிழ் எங்கும் அங்கீகாரம் கொடுக்கப்படாத இந்த நிலைமை வாராத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா போராடணும். தகப்பன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கெட்டு தடுமாறி இருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்றைக்கு நல்லதொரு விடிகளுக்காக விழி வைத்து காத்திருப்போம் என்று சொல்லி பிரிய மனம் இல்லாமல் பிரியத்தோடு பிரிகிறேன். இவன் உங்கள் ஈரோடு தமிழ். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.